தேவனுடைய வார்த்தையை அறிக்கையிடுதல் மூலியமாய் இருதயத்தில் விதைக்கிறோம் என்று நாம் பார்க்க ஆரம்பித்தோம். எல்லாமே எங்கேருந்து வரப்போகுதுன்னா இருதயத்திலிருந்து தான் வரப்போகிறது. ஏதோ அந்த பாஸ்டர் கையில் இந்த பாஸ்டர் கையில் எந்த பாஸ்டர் கையிலையும் வரப்போகிறது கிடையாது. நம்முடைய இருதயத்திலிருந்து தான் வரப்போகிறது. ஆமென். நம்முடைய இருதயம் எப்படி இருக்குன்னா ஒரு தோட்டம் போல் இருக்குன்னு சொன்னேன். அப்போ எல்லாமே ஆண்டவர் இந்த தோட்டத்தில் வச்சுட்டாரு. சுகம், ஆசீர்வாதம், நல்வாழ்வு, வெற்றி எல்லாமே என்ன இருக்குன்னா இந்த தோட்டத்துக்குள்ளே ஆண்டவர் வச்சுட்டாரு. இந்த இருதயத்திலிருந்து எப்படி வெளியே வரப்போகுதுன்னா அறிக்கையிடுதல் மூலியமாய் விதைக்கிறதுன்னு சொன்னேன். விதைக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா தோட்டத்தில் செடிலாம் வளர ஆரம்பிக்கிறது. அதே போல் அறிக்கையிடும் பொழுது என்ன ஆகுதுன்னா இந்த தோட்டமாகிய இருதயத்தில் விதைக்கப்படுகிறது. அதுதான் என்ன பண்ணுதுன்னா பெரிய அறுவடையை கொண்டு வருகிறது. இன்றைக்கும் அந்த அறிக்கையை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு அறிக்கையின் வல்லமை சொல்லிட்டு நாம் பார்க்க போகிறோம். யோசுவா புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். இந்த நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். இந்த வசனத்துடைய பின்னணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வசனத்துடைய பேக்ரவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை மோசே என்ன பண்ணுறாருன்னா எகிப்திலிருந்து அவர் கானான் தேசம் கொண்டு வருகிறார். கிட்ட கொண்டு வந்துட்டார். மோசஸ் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். கிட்ட கொண்டு வந்துட்டார். கொண்டு வரும்போது கானான் தேசத்தை போறாரு. ஆனால் அதுக்குள்ளே என்ன ஆயிட்டார்னா மோசஸ் அவர் மரித்து போயிட்டார். இப்போ அடுத்தது அந்த ஜனங்களை நடத்தும்படி யார் இருக்கிறார்னா அடுத்த பாஸ்டர். இப்போ சீனியர் பாஸ்டர் மரிச்சிட்டார். இப்போ அடுத்த பாஸ்டர் யாருன்னா ஜோஷுவா இருக்கிறாரு. இப்போ ஜோஷுவா என்ன பண்ணுறாருன்னா லட்சக்கணக்கான பேர் பாருங்க, அந்த லட்சக்கணக்கான பேரை வழி நடத்துறதுக்கு கொஞ்சம் பயம் இருக்குது அவருக்கு. எப்படி இந்த ஜனங்களை வழி நடத்த போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு பயம், ஒரு பதட்டம், ஒரு திகைக்கிறார். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா யோசுவா கூட தேவன் என்ன பண்ணுறாருன்னா பேசுகிறார். கர்த்தர் யாருன்னா பேசுகிற தேவன். நம்ம ஆராதிக்கிற தேவன் ஏதோ கல் கிடையாது, ஏதோ மரம் கிடையாது, அது மாதிரி கிடையாது. சில நேரத்தில் நாம் சுற்றி வரோம், ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி சுற்றி வந்தோம். ஆனால் அந்த கல் அந்த மரம்லாம் பேசலை பாருங்க. ஆனால் இந்த தேவன் உயிருள்ள தேவன். இவர் என்ன பண்ணுறாருன்னா பேசுகிறார். ஆமென். அப்போது இந்த தேவன் என்ன பண்ணுறாருன்னா யோசுவா கிட்ட என்ன பண்ணுறாருன்னா பேசுகிறார். பேசி என்ன பண்ணுறாருன்னா யோசுவாவை உற்சாகப்படுத்துகிறார். ஆண்டவரே டைரக்டா என்ன பண்றாருன்னா யோசுவா கிட்ட அவர் பேசுகிறார். என்ன பேசுகிறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது தான் 1வது வசனத்துல இருந்து நாம் வாசிக்க ஆரம்பிக்கலாம். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரனாகிய யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். வனாந்திரமும் இந்த லீபோனோனும் தொடங்கி ஐப்ராத்து நதியான பெரிய நதி மட்டுமுள்ள எத்தேரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாயிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. ஆமென். ஆண்டவர் என்ன பண்றாருன்னா யோசுவாவோடு கூட ஆண்டவர் என்ன பண்றாருன்னா பேசுகிறார். இந்த 8வது வசனம் என்னன்னா அந்த 7 வசனத்துடைய மொத்தமாக சிம்பிளிஃபைடாக 8வது வசனத்தில்
அவர் சொல்லுகிறார், என்ன சொல்றாருன்னா, இந்த நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படிக்கு இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாய். என்ன சொல்றாருன்னா, இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாய். அதைன்னு சொல்லும் போது எதை தியானிக்கணும்? எதை தியானிக்கணுமா? அவர் சொன்ன காரியங்கள் எல்லாம் தியானிக்க வேண்டும். என்ன சொன்னாரு? 3வது வசனம் சொல்றாரு, நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் கால் மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். போக போறாரு, கானான் தேசத்துக்குள்ள போக போறாரு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ கால் மிதிக்கும் எவ்விடத்தையும் நான் உனக்கு கொடுக்க போறேன். ஆமென். நம்ம பிரேயர் வாக் போயிருக்கிறோம் நிறைய நேரம். எதை நினைச்சிட்டு போறோம்? நான் கால் மிதிக்கிற எல்லாத்தையும் ஆண்டவர் எனக்கு கொடுக்க போகிறார். ரட்சிக்கப்படாத எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் நான் எந்த இடத்துல காலை மிதிச்சிருக்கிறோன்னா அந்த இடத்துல எல்லா ஜனங்களும் வரப்போறாங்க. ஆமென். அந்த வாக்குத்தத்தை என்ன பண்றாருன்னா யோசுவாக்கு சொல்றாரு. அது மட்டும் இல்லை, இன்னொன்னு சொல்றாரு. 5வது வசனத்தை சொன்னாரு, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. அது மட்டும் இல்லை, அதே வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அதுக்கப்புறம் சொல்றார், பலன் கொண்டு திடமானதாயிரு. அப்போ என்னதான் சொல்றாருன்னா, இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாய் சொல்லும் போது, அதைன்னு சொல்லும் போது எதனா இந்த 3 காரியங்கள். நீ கால் மீதிக்கு எவ்விடத்தையும் நான் உனக்கு தரப்போறேன். அது மட்டும் இல்லை, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. அது மட்டும் இல்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. அதை என்ன பண்ண சொல்றாருன்னா தியானிக்க சொல்லுகிறார். ஆமென். அதை என்ன பண்ண, இரவும் பகலும் நாம் தியானித்து கொண்டிருக்க வேண்டும். தேவனுடைய வாக்கு தத்தங்களை. சுகம் வேணுமா? சுகம் வேணா என்ன பண்ணோம்? தேவனுடைய வாக்கு தத்தங்களை எடுத்து நாம் தியானம் பண்ண வேண்டும். அவருடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன். இதை என்ன பண்ணா தியானம் பண்ண வேண்டும். எப்படி தியானம் பண்ணமா? இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாய். ஆமென். அப்போ தியானம் பண்றதுனா என்னது? அதையும் பார்க்கலாம். தியானம் பண்றதுனா என்னது? தியானம் பண்றதுனா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க என்ன பண்ணா மலை மேலே உட்காந்து அப்படியே கண்ணை மூடின்னு அப்படியே யோசிக்கணும், அப்படியே திங்க் பண்ணணும், அதான் தியானம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் தியானத்தில் அது ஒரு பகுதி. ஆனால் தியானம் என்று சொல்லும் போது ஆங்கிலத்தில் எப்படி வருதுன்னா மெடிடேஷன் வருது. இந்த மெடிடேஷனுடைய அர்த்தம் என்னன்னா மட்டரிங். இந்த மட்டரிங்களுடைய அர்த்தம் என்னன்னா தமிழ்ல என்னன்னா முணுமுணுப்பது. அப்போ தியானம் பண்றதுன்னு சொன்னா முணுமுணுக்கிறது. ஆயிலே சொல்லுவாங்க, அந்த லேடி பார்த்தியா எப்படி பண்ணுது பார்த்தியா, முணுமுணுக்கிறாங்க. என்ன பண்றாங்கன்னா சொல்லுறாங்க. அப்போ தியானம் பண்றதுன்னா என்னதுன்னா அறிக்கையிடுதல். தியானம் பண்றதுன்னா என்னன்னா சொல்லுதல். ஆமென். அப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா இரவும் பகலும் அதை தியானம் பண்ணுவாயாக ஆண்டவர் சொல்றாருன்னா என்ன சொல்ல வர்றாருன்னா இரவும் பகலும் என்ன பண்ணா சொல்லிக்கொண்டே இரு. எப்படி ஆண்டவரே நாங்க கானான் தேசத்துக்கு போறேன், இவ்வளவு நாள் மோசே இருந்தாரு, ஆனா இப்ப மோசே இல்லை, நான் என்ன பண்ண போறேன்? ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா நீ தியானம் பண்ணு. நீ ஒவ்வொரு நாளும் சொல்லு, நான் கால் மீதிக்கும் எவ்விடத்தை நான் உனக்கு தருவேன். நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அதை என்ன பண்ணினா சொல்லிக்கொண்டே இரு, அறிக்கை பண்ணிக்கொண்டே இருன்னு சொல்றாரு. ஆமென். அப்ப தியானம் பண்றதுனா என்னது? தியானம் பண்றதுனா என்னன்னா சொல்லுகிறது. ஆமென். அப்போ நாம் சொல்ல வேண்டும். சுகம் வேணுமா? சுகம் வேணும்னா என்ன பண்ணா தியானம் பண்ண வேண்டும். ஒவ்வொரு நாளும் அதை நாம் அறிக்கையிட வேண்டும். ஆமென். இங்க பார்த்தீங்கன்னா இங்க சொல்றாரு, நான் மோசேக்கு 3வது வசனம் பார்த்தீங்கன்னா, நான் மோசேக்கு சொன்னபடியே உங்கள் கால் மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். அப்போ இந்த ஜாஷ்வா என்ன பண்ணா சொல்லணும், கால் மிதிக்கும் எவ்விடத்தையும் கர்த்தர் எனக்கு கொடுக்க போறார். நான் கானான் தேசத்துல கால் வைக்கிற இடத்தை ஆண்டவர் எனக்கு சுதந்திரமா கொடுக்க போறார். ஒவ்வொரு நாளும் சொல்லணும். அப்புறம் சொல்றாரு, வனாந்திரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐப்ராத்து நதியான பெரிய நதி மட்டும் உள்ள
எத்தியரின் தேசம் அனைத்தையும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையா இருக்கும். எங்கிருந்து? லீபனோன் தொடங்கி பெரிய சமுத்திரம் வரைக்கும் என்ன இருக்கும்னா உங்கள் எல்லையா இருக்கிறோம். ஆமென். அப்போ உங்க எல்லையை யார் தான் நிர்ணயிக்க போகுதுன்னா நீங்க தான் நிர்ணயிக்க போறீங்க. எது வரைக்கும் இருக்கணும், எவ்வளவு பெருசா இருக்கணும் லேண்டு, நீங்க சொல்றது தான். 5 ஏக்கர் வரணும்னா நீங்க சொல்றது தான். 10 ஏக்கர் வேணா நீங்க சொல்றது தான். ஆண்டவர் என்ன சொல்றான்னா, நீ எவ்வளோ நீ சொல்றியோ, எவ்வளோ நடக்கிறியோ, அதுதான் என்னன்னா உன்னுடைய எல்லை. ஆமென். கானான் தேசத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஆட்கள் வந்து அந்தந்த கண்ட்ரில இருந்து வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா கானான் தேசத்துல இறங்கிட்டாங்க. இப்போ ஜாஷுவா போனோன்னா இப்போ அங்க இருக்கிற நிறைய ராஜாக்கள் வந்து ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க. இப்போ ஜாஷுவா போனோன்னா என்ன பண்ணா, அந்த கானானுக்குள்ள போனோன்னா இவன் என்ன பண்ணா, அங்க இருக்கிற ஜனங்களை எல்லாம் துரத்தணும். அங்க இருக்கிற ராஜாக்கள் எல்லாம் துரத்துனாதான் இவன் போய் அங்க இருக்க முடியும். பாருங்க, இவன் என்ன பண்றான்னா அங்க போய் எல்லாரையும் துரத்துனான். இது ஆர்மி செஞ்சுதா? இல்ல. ஆண்டவர் சொன்னாரு, நீ கால் மிதிக்கும் எவ்விடத்தையும் நான் தருவேன். அதை என்ன பண்றாருன்னா ஒவ்வொரு நாளும் அவர் சொல்லி கொண்டிருந்ததுனாலதான் அந்த கானானை அவர் எளிதாய் சுகந்தரித்தார். ஆமென். நான் சொல்லுகிறேன், சொல்லணும், நடக்கிற வரைக்கும் சொல்லணும், வாய்க்கிற வரைக்கும் சொல்லணும். பலவீனம் இருக்கலாம், சொல்லிக்கொண்டே இருக்கணும், நான் சுகமானேன், நான் சுகமானேன், நான் சுகமானேன். இதையே சொல்லிக்கொண்டே இருந்தீங்கன்னா நான் சொல்லுகிறேன், நீங்கள் எளிதாய் அதை சுகந்தரிப்பீர்கள். யோசுவா எளிதா சுகந்தரி, ரொம்ப கஷ்டம்லாம் படல. மோசஸ் 40 வருஷம் கஷ்டப்பட்டாரு. ஆனா யோசுவா அப்படிலாம் கஷ்டப்படல பாருங்க. அவர் எளிதாய் அதை சுகந்தரித்தார். ஒன்றும் பண்ணல. என்ன பண்ணார்னா வாயை திறந்து ஒவ்வொரு நாளும் அவர் சொல்லி கொண்டிருந்தார். ஆமே. நீங்க சொல்லுவீங்கன்னா எளிதாய் சுகந்தரிப்பீங்க. அது கடன் பிரச்சனையா இருக்கலாம், அது வியாதியா இருக்கலாம், அது நெருக்கமா இருக்கலாம். ஆனா வாயை திறந்து சொல்ல 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 நாம் எளிதாய் அதை சுகந்தரிக்கிறோம். ஆமே. நீங்க இன்னொரு காரியத்தை சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாருன்னா, இரவும் பகலும் என்ன சொல்றாருன்னா, இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பா. இரவும் பகலும் என்ன பண்ணா சொல்லு, வாயை திறந்து சொல்லு. அது எப்படிங்க, பகல்லாம் வேலைக்கு போறனே எப்படி சொல்றது? பாத்திரம் தேய்க்கிறீங்களே, பாத்திரம் தேய்க்கும் போது சொல்லுங்க, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு சொல்லிட்டே என்ன பண்ணுங்கன்னா பாத்திரத்தை தேய்ங்க. வேலைக்கு போறதுக்கு முன்னாடி பஸ் ஸ்டாண்ட்ல நிப்பீங்க, அந்த சும்மா நிக்கிற நேரத்துல சொல்லுங்க, நான் வாளா இராமல் தலையா இருப்பேன், நான் கீழா இராமல் மேலா இருப்பேன்னு சொல்லுங்க. ஆமென். அப்போ பகல் முழுவதும் இப்படிதான் தியானிக்கணும். எனக்கு டைமே இல்லைங்க, நான் கொஞ்சம் பிஸிங்க. யாருமே பிஸிலாம் கிடையாது. எல்லாருக்கும் நேரம், கொஞ்சம் டைம் இருக்கும், கேப் கிடைக்கும். அந்த கேப்லாம் என்ன பண்ணுங்கன்னா சொல்லிக்கொண்டே இருங்கள். ஆமென். ஜோசுவா அப்படிதான் வேலைக்கு போயிருப்பாரு. ஆனால் டக்குன்னு ஓய்வு எடுக்கும் போது சொல்லியிருப்பாரு, கால் மீதுக்கு எவ்விடத்தையும் கர்த்தர் எனக்கு தரப்போறாரு. நான் உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனை எனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் என்ன பண்ணியிருப்பார்னா அவர் சொல்லிக்கொண்டே இருந்திருப்பார். ஆமென். அப்போ பகல்ல தியானிச்சோம், இரவுல எப்படி தியானிக்கிறது? இரவுல தூங்கணுமே, டயர்டா இருக்கே, வேலைலாம் செஞ்சு முடிச்சுட்டு ரொம்ப கஷ்டம், படுத்தோடனே தூக்கம் வருது. நான் என்ன சொல்றேன்னா, படுத்தோடனே கொஞ்ச நேரம் கழிச்சு தான் தூங்குவீங்களா? படுத்தோடனே எல்லாரும் தூங்கிடுறீங்களா? இல்லை, கொஞ்ச நேரம் கழிச்சு தான் தூங்குவீங்க. அந்த கொஞ்ச நேரத்தில் சொல்லணும், என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது எங்களை அணுகுவதில்லை. ஆமென். வசனம் சொல்லுகிற, இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தின் பாலாக்கும் சங்காரத்துக்கும் நான் பயப்படாதிருப்பேன். ஆமென். அதுக்கப்புறம் என்ன வந்துடும்? தூக்கம் வந்துடும். அதுக்கப்புறம் முழிப்பு வரும். முழிப்பு வந்தோன்னா என்ன பண்ணுவீங்கன்னா இந்த சைடு திரும்பி படுப்பீங்க. கரெக்டா? படுக்கும் போது என்ன சொல்லணும்னா, என்னை சுற்றிலும் தேவதூதர்கள் பாளையம் இறங்கி இருக்கிறார்கள், இஸ்ரவேலுக்கு விரோதமாக மந்திரவாதம் இல்லை, குறி சொல்வதும் இல்லை. ஏதோ நடக்கிற மாதிரி இருக்கும், அங்க ஏதோ ஓடுற மாதிரி இருக்கும், ஜல் ஜல் சவுண்ட் கேட்கும். அப்போ சொல்லணும்,
இஸ்ரவேலுக்கு விரோதமாக மந்திரவாதம் இல்லை, குறி சொல்வதும் இல்லை. திருப்பியும் தூங்குவீங்களே, திருப்பியும் ஒரு சைடு திரும்பி படுப்பீங்க, அப்பயும் திருப்பி சொல்லிட்டே இருக்கணும். ஆமென். இன்னைக்கு யோசுவா அப்படிதான் சொல்லி கொண்டிருந்தார். இரவும் பகலும் தியானம் பண்றேன்னா, பகல்ல ஃப்ரீயா இருக்கிற நேரத்துல சொல்லி கொண்டிருந்தார், இரவுலையும் அவர் தியானம் பண்ணி கொண்டிருந்தார். அப்போதான் அவர் எளிதாய் அந்த கானானை அவர் சுதந்தரித்தார். ஆமென். சுகம் வேணும்னா வாயை திறந்து சொல்லணும். இரவும் பகலும் அதை தியானம் பண்ணி கொண்டிருக்க வேண்டும். அப்போதான் சுகம் வரும், இல்லைன்னா ஒன்றும் வராது. ஆமென். அல்லேலூயா. அப்போ அதுக்கப்புறம் வாசிங்க. அதுக்கப்புறம் 8வது வசனம் பார்க்கும்பொழுது, நீ இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாய், அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். பாருங்க, இதை சொல்லிட்டே இருந்தாரு. டக்குன்னு என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த கானானை அவர் எளிதாய் சுதந்தரித்தார். அவன் ஏதோ இவர்கிட்ட ஆள் பலம் இருந்துச்சு, இவர்கிட்ட ஆர்மி ஃபோர்ஸ்லாம் இருந்துச்சு, அதனால எளிதா சுதந்தரிக்கல. எது எளிதாய் சுதந்தரிக்க வச்சதுன்னா இந்த காரியங்கள் தான். அறிக்கை தான் என்ன பண்ணுச்சுன்னா எளிதாய் சுதந்தரிக்க உதவி செய்தது. ஆமென். அது மட்டும் இல்ல, அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். ஆமென். இன்று கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய புத்தியினமா நடந்து கொள்றாங்க. புத்திமானாய் நடந்து கொள்றதுனா என்னதுன்னா, அறிக்கையிட்டு நாம் ஆசீர்வாதங்களை சொந்தமாக்கி கொள்றது தான் புத்திமானாய் நடக்கிறது. ஆனா இன்று கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஏதோ பண்றது இல்லை, சண்டே ஆனா போதும், எப்போ ப்ரேயர் முடியும், நம்ம பாஸ்டர் கிட்ட வந்து தலை மேல கை வச்சு ஜெபம் பண்ணிக்கலாம். பாருங்க, அது புத்திமானாய் நடக்கிறது இல்லை, அது புத்தியினமாய் நடக்கிறது. புத்திமானாய் நடக்கிறது என்னதுன்னா, நாம் வாயை திறந்து ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டும். அதுதான் புத்திமானாய் நடக்கிறது. ஆமென். பக்கத்துல பார்த்து புத்திமானா நடந்து கொள்ளுங்க. புத்திமானா நடக்கிறதுனா என்னது? வாயை திறந்து சொல்லணும். ஆமென். அப்போ இப்படிதான் இந்த ஜோசுவா ஒவ்வொரு நாளும் சொல்லி கொண்டிருந்தனால தான் அவர் அந்த கானானை அவர் எளிதாய் அவர் சுதந்தரித்தார். அவருடைய வாழ்க்கையில எது மையமா இருந்துச்சுன்னா, தேவனுடைய வார்த்தை ரொம்ப ரொம்ப மையமா இருந்துச்சு. தேவனுடைய வார்த்தையை அவர் அறிக்கையிட்டதன் மூலியமாய் தான் அவர் கானானை சுதந்தரித்தார். ஆமென். அப்போ அவருடைய வாழ்க்கையில எது மையமா இருந்துச்சுன்னா, தேவனுடைய வார்த்தை மையமா இருந்துச்சு. பாஸ்டருடைய வாழ்க்கையில மையமா இல்லை. ஆமென். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில யார் மையமா இருக்குன்னா, பாஸ்டர் மையமா இருக்கிறார். இங்க அப்படி சொல்றார் ஆண்டவர். ஜாஷுவாவை பார்த்து அப்படி சொல்றாரா? இரவும் பகலும் என்ன தேடுன்னு சொல்றாரா ஜாஷுவாவை பார்த்து? என்கிட்ட வா, பிரச்சனை வரும்போது என்கிட்ட வா அப்படின்னு சொன்னாரா? அப்படிலாம் சொல்ல. ஜாஷுவா பார்த்து என்ன சொல்றாருன்னா, இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாய், இரவும் பகலும் வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருப்பாய். ஆமென். அப்போ யோசுவா வந்து தேவனுடைய வார்த்தையை மையமாய் வைத்தார், ஊழியக்காரர்களை மையமாய் வைக்கவில்லை. தேவனை வார்த்தையை அவர் மையமாக வைத்தார். ஆமென். அப்போ ஊழியக்காரர்கிட்ட ஜெபம் பண்ண தேவையில்லையாங்க? வசனம் சொல்லுதே, வியாதியஸ்தர் மேல் கைகளை வையுங்கள், அப்பொழுது வியாதியஸ்தர் குணமாவார்கள். வசனம்லாம் சொல்லுதுங்க. அப்போ கையை வைக்கக்கூடாதா, கை வச்சு ஜெபம் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்குறீங்களா? ஜெபம் பண்ணலாம். யாருக்கு ஜெபம் பண்ணலாம்? ரட்சிக்கப்படாதவனுக்கு கை வச்சு ஜெபம் பண்ணலாம். ஆனா ரட்சிக்கப்பட்டவன் எப்படி ஆயிட்டானா, அவன் தேவனுடைய பிள்ளை ஆயிட்டான். தேவனுடைய பிள்ளை வந்து பிச்சை எடுக்க தேவையில்ல. தேவனுடைய பிள்ளை பெக் பண்ண தேவையில்ல, எனக்கு ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க பிச்சை எடுக்க தேவையில்ல. தேவனுடைய பிள்ளை என்ன பண்ணுவானா, உரிமையாய் சொல்லி அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறான். ஆமென். கொஞ்சம் கஷ்டமா இருக்கா கேட்கறதுக்கு? அங்க ரட்சிக்கப்படாதன்னு கையில ஜெபம் பண்ணலாம். ஆனா தேவனுடைய பிள்ளைக்கு ஜெபம் பண்ண தேவையில்ல, அவனே கேட்டு அவன் பெற்றுக்கொள்ளலாம். ஆமென். இப்படிலாம் சொன்னாதான் உள்ள போவோம், இல்லைன்னா உள்ள போவாது. ஆமென். அப்போ யோசுவா வந்து தேவனுடைய வார்த்தையை மையமா வைத்தார், பாஸ்டரை மையமா வைக்கல. அது மட்டும் இல்ல, யோசுவா வந்து தேவனுடைய வார்த்தையை மையமாய் வைத்தார், அனுபவத்தை மையமாய் வைக்கவில்லை. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, அனுபவத்தை மையமா வச்சுன்னு இருக்கிறாங்க. அந்த சிஸ்டருக்கு இப்படி நடந்துச்சு, அந்த பிரதருக்கு இப்படிதான் நடந்துச்சு, அதே போல எனக்கும் நடக்கணும்.
பாருங்க, ஒரு ஒரு பாஸ்டர் அவர் வந்து ரட்சிக்கப்பட்டவனே அவருக்கு ஒரு ஆசை. என்ன ஆசைன்னா, எல்லாரும் சொல்றாங்களே பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றது கேட்குறாரு. கேட்கும் போது அவருக்கு ஒரு ஆசை வந்துச்சு, நம்மளும் என்ன பண்ணா பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, திருநெல்வேலிக்கு போயிருக்கிறார். திருநெல்வேலியில் ஒரு பெந்தகோஸ்தே சபைக்கு போயிருக்கிறார். பெந்தகோஸ்தே சபையில் தான் ரொம்ப பரிசுத்த ஆவியான அபிஷேகத்தை என்ன பண்ணுவாங்கன்னா எம்பசைஸ் பண்ணுவாங்க. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, திருநெல்வேலியில் இருக்கிற பெந்தகோஸ்தே சபைக்கு போயிருக்கிறார். எதுக்காக போயிருக்கிறாரு? பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படி போயிருக்கிறார். அந்த இடத்துல அவர் உட்கார்ந்துருக்கிறார். உட்காந்து சரி நம்ம அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள போறோம் சொல்லி உட்கார்ந்துருக்கிறார். அந்த இடத்துல ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, மூப்பர் ஏஞ்சி என்ன பண்றாருன்னா, அவர் எப்படி பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார், அவருடைய அனுபவத்தை என்ன பண்றாருன்னா சாட்சியா சொல்ல ஆரம்பிக்கிறார். சாட்சியா சொல்லும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, நான் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்துக்காக நான் காத்திருந்தேன். கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் காத்திருந்தேன்னா, கிட்டத்தட்ட 10 வருஷம் காத்திருந்தேன். 10 வருஷம் கழிச்சு 10வது மாசத்துல 10வது நாள்ல நான் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது அவர் என்ன சொன்னார்னா, நான் 10 அடி தூக்கி வீசப்பட்டேன்னு சொன்னாராம். அப்போ இவர் உட்காந்து கேட்டுன்னு இருக்கிறாரு. மூப்பரே காத்திருந்தாரு. எத்தனை வருஷம் காத்திருந்தார்? 10 வருஷம் காத்திருந்தார். 10 மாசத்துல 10வது நாள்ல பரிசுத்த ஆவியான அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார். அது மட்டும் இல்ல, 10 அடி தூரமா வீசப்பட்டார். அப்போ நான் சாதாரண விசுவாசியாச்சே, அப்போ நான் எத்தனை நாள் காத்திருக்கணும்? நான் காத்திருக்கணும் கிட்டத்தட்ட 30 வருஷம் காத்திருக்கணும். 30 வருஷம் கழிச்சு 30வது மாசத்துல 30வது நாள்ல நான் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வேன். அது மட்டும் இல்ல, பெற்றுக்கொள்ளும் போது 30 அடி தூக்கி வீசப்படுவேன்னு சொல்லிட்டு அவர் நினைச்சு என்ன பண்ணார்னா, அந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகமே எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டார். பாருங்க, நாம் அனுபவத்தை மையமாய் வைக்க கூடாது. எதை மையமாக வைக்கணும்னா, தேவனுடைய வார்த்தையை நாம் மையமாய் வைக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதுனா, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தாம் வேண்டிக் கொள்ளுவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? என்ன சொல்றாருன்னா, நீ காத்திருக்கலாம் தேவையில்ல, நீ கேட்டாலே போதும், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆமென். வசனம் சொல்லுகிறது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கேட்டாலே போதும், காத்திருக்கலாம் தேவையில்ல. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெறணும்னு விரும்புறீங்களா? அனுபவத்தை சார்ந்து வராதீங்க, தேவனுடைய வார்த்தையை சார்ந்து வாழுங்கள். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, கேட்டா போதும்பா, நீ பெற்றுக்கொள்வ. ஆமென். அப்போ யோசுவா அனுபவத்தை சார்ந்து வாழவில்லை, தேவனுடைய வார்த்தையை சார்ந்து வாழ்ந்தார். தேவனுடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் அறிக்கையிட்டார். ஆனால் தான் அவர் என்ன பண்றாருன்னா, எளிதாய் அதை சுதந்தரித்தார். அனுபவத்தை சார்ந்து வாழ்ந்திருந்தார்னா என்ன இருக்கும்? சீனியர் பாஸ்டர் எத்தனை வருஷம் கஷ்டப்படுறாரு? 40 வருஷம் கஷ்டப்பட்டு இருக்கிறார். 40 வருஷமா வனாந்தரத்திலே இருந்திருக்கிறார். அப்போ நான் ஜூனியர் பாஸ்டர் ஆச்சே, நான் கிட்டத்தட்ட 80 வருஷம் அங்கே வனாந்தரத்தில் இருக்கணும், அப்புறம்தான் நான் கானானை சுதந்தரிக்க முடியும் அப்படின்னு நினச்சிருப்பார். ஆனால் அவர் அனுபவத்தை சார்ந்து வாழவில்லை, அவர் தேவனுடைய வார்த்தையை மையமாய் வைத்தார். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை அறிக்கையிட்டார். அறிக்கையிடும் பொழுது என்ன பண்ணார்னா, அவர் எளிதாய் அதை சுதந்தரித்தார். ஆமென். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், தேவனுடைய வார்த்தையை அறிக்கையிடுங்கள். என்ன பிரச்சனை வேணா இருக்கலாம், அனுபவத்தை சார்ந்து வாழாதீங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, இதெல்லாம் பண்ணி பாருங்க, 7 நாள் உபவாசம் பண்ணுங்க, 7 நாள் ஃபாஸ்டிங் போடுங்க, 7 நாளும் வீட்டில் தண்ணி தெளிங்க, அனுபவம்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க. எதை பண்ணுங்கன்னா, வார்த்தையை ஒவ்வொரு நாளும் சொல்ல ஆரம்பிங்கள். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. சத்தியம் சொல்லுது, ஒன்றும் பணம் தேவையில்ல, அனுபவம்லாம் எதுவும் பணம் தேவையில்ல. ஈஸியான மெத்தட் என்னன்னா, வாயை திறந்து சொல்ல ஆரம்பியுங்கள். ஆமென், ஆமென். அப்போ யோசுவா
அனுபவத்தை மையமாய் வைக்கவில்லை. எதை மையமாய் வைத்தார்னா தேவனுடைய வார்த்தையை மையமாய் வைத்தார். அது மட்டும் இல்லை, யோசுவா ஏதோ உணர்ச்சியை மையமாய் வைக்கவில்லை. எதை மையமா வச்சார்னா தேவனுடைய வார்த்தை மையமாய் வைத்தார். டாக்டர் சொல்லுவாங்க இது நடக்காது, இது முடியாது, இது கேன்சர் கட்டி, இதெல்லாம் தீராது, இதுக்கெல்லாம் மெடிசன் கிடையாது, டாக்டர் சொல்லலாம். இதெல்லாம் என்னன்னா உணர்ச்சிகள். கேட்கறது உணர்ச்சின்னா ஐம்புலங்களை சொல்றேன். கேட்கறது, பேசுறது, முகர்றது, இதெல்லாம் ஐம்புலங்கள். இதை கேட்டு நீங்க வாழாதீங்க. எதை மையமாய் வைத்து வாழுங்கள் சொன்னால் தேவனுடைய வார்த்தையை மையமாய் வைத்து வாழுங்கள். ஆமென். நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க யோசுவா கிட்ட, இதெல்லாம் முடியாது, சீனியர் பாஸ்டராலே முடியல, உன்னால் எப்படி முடிய போகுது. ஆனா அவர் உணர்ச்சியை வைத்து வாழவில்லை. எதை வைத்து வாழ்ந்தார்னா தேவனுடைய வார்த்தையை அவர் மையமாய் வைத்து வாழ்ந்தார். ஆமென். அப்போ நம்ம வாழ்க்கையில எது மையமா இருக்கணும்னா தேவனுடைய வார்த்தை மையமாய் இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்றேன்னா அறிக்கைன்னு சொல்றேன். அது அறிக்கையிடும் போதே நாம் எளிதாய் சுகந்தரிப்போம். அது மட்டும் இல்லை, நாம் வரங்களை சார்ந்து வாழக்கூடாது, தேவனுடைய வார்த்தையை சார்ந்து வாழ வேண்டும். இல்லைங்க, அவங்க கிட்ட போனா கரெக்டா சொல்லுவாங்க, நச்சின்னு சொல்லுவாங்க. அவங்க தீர்க்கற சொன்னாங்கன்னா அப்படியே நடக்குங்க. அவங்க வரம் பெற்ற தேவதாசி, அவங்க வரம் பெற்ற தேவ ஊழியர், அவங்க கிட்ட போனா எல்லாம் சரியாயிடுங்க. அதெல்லாம் போகாதீங்க. வரத்தை நம்பாதீங்க. எதை நம்புங்கன்னா தேவனுடைய வார்த்தையை நம்புங்கள். ஆமென். நம்முடைய சுகத்தை யாருடைய வரத்துல வச்சில்ல, நம்முடைய ஆசீர்வாதத்தை யாரோட வரத்துல வச்சில்ல, ஆசீர்வாதத்தை எல்லாம் தேவன் வார்த்தையில வைத்திருக்கிறார். ஆமென். அப்போ இதை என்ன பண்ணா ஒவ்வொரு நாளும் நாம் தியானிக்க வேண்டும், அறிக்கையிட வேண்டும். ஆமென். அது மட்டும் இல்லை, 5வது வசனத்தை வாசிக்கலாம். யோசுவால 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை சொல்லுகிறார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. பாருங்க, அந்த கானான் தேசத்துக்கு போயிட்டாரு. கானான் தேசத்துக்கு போகும்போது நிறைய பேர் எதிர்த்து நிற்கிறாங்க. இது எங்க இடமாச்சே, நீ எப்படி உள்ள வந்த அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து நிற்கிறாங்க. ஆனா இந்த யோசுவா என்ன பண்றாருன்னா எல்லாரையும் முறியடித்தார். எப்படி முறியடித்தார்? எப்படி முறியடித்தார்னா இதை சொன்னார், உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனை எனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. இதையே இரவும் பகலும் சொல்லி சொல்லி அங்க போனவனையுமோ இதை தான் சொல்ல ஆரம்பிச்சார். பாருங்க, எல்லாரையும் அவர் முறியடித்தார். ஆமே. அது மட்டும் இல்ல, இங்க இன்னொரு வார்த்தையும் சொல்லுது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அங்க எல்லாரும் எதிர்த்து வரும்போது இதை சொல்லியிருப்பார் நினைக்கிறேன், சொல்லினே இருந்திருப்பார் நினைக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. எல்லாரும் எதிர்க்கலாம் யோசுவா, ஆனா நான் உன் கூட இருக்கிறேன். இன்னைக்கு பக்கத்து வீட்டில் எதிர்க்கலாம், உங்களை எதிர் வீட்டில் எதிர்க்கலாம், ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உன் கூட யார் இருக்கிறான்னா தேவன் இருக்கிறார். ஆமே. நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், என்ன கேள்வினா, இது யோசுவாக்கு சொன்னதாச்சே, இது எப்படி எனக்கு பொருந்தும்? இந்த வாக்கு தத்தங்கள்லாம் யோசுவாக்கு ஆண்டவர் சொன்னாரு, இந்த வாக்கு தத்தங்கள் எப்படி எனக்கு பொருந்தும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வாக்கு தத்தங்கள் ஏதோ யோசுவாக்கு மட்டும் சொல்ல, இந்த வாக்கு தத்தங்கள் நமக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆனால் தான் எபிரேயர் புஸ்தகத்துல பார்த்தீங்கன்னா 13ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை பாருங்க. நீங்கள் பண ஆசைகள் இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகளை போதுமென்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. பாருங்க, நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இது யோசுவாக்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்தம். ஆனா பவுல் என்ன பண்றாருன்னா, எத்தனையோ 1000 வருஷம் கழிச்சு என்ன பண்றாருன்னா இந்த வாக்கு தத்தத்தை கோட் பண்றார். என்ன கோட் பண்றாருன்னா, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறாரே. என்ன சொல்ல வர்றாருன்னா, இது ஏதோ யோசுவாக்கு மட்டும் சொல்லப்பட்ட வாக்கு தத்தம் இல்லப்பா,
இது இன்றைக்கு எல்லாருக்கும் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம். ஆமென். கர்த்தர் உங்களை பார்த்து என்ன சொல்லுகிறார்னா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எல்லாரும் விலகி போயிருக்கலாம், எல்லாரும் கைவிட்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களை ஒருபோதும் அவர் கைவிடுவதில்லை, உங்களை விட்டு விலகுவதில்லை. ஏன்னா அவர் யோசுவாக்கு சொன்னதில்லை, அவர் எனக்கும் சொல்லி இருக்கிறார். ஆமென். அதுக்கப்புறம் சொல்றாரு, 6வது வசனம் சொல்றாரு, அதனாலே எதினாலே அவர் சொல்லி இருக்கிறார், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். அவர் சொல்லி இருக்கிறாரு, அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. எப்படி யோசுவா சொன்னாரோ, யோசுவா என்ன சொன்னார்? ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொண்டே இருந்தார், அதை தியானித்து கொண்டே இருந்தார், அறிக்கையிட்டு கொண்டே இருந்தார். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். அப்படி ஒவ்வொரு நாளும் சொல்லி கொண்டு இருந்தார் பாருங்க. அதே என்ன சொல்றாருன்னா, நீயும் என்ன பண்ணலாம்னா சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்லுகிறார். ஆனா நம்ம என்ன பண்றது இல்லை, நீங்க என்ன வேணா சொல்லிக்கோங்க, நான் சொல்ல மாட்டேன். ஆனா பவுல் சொல்றாரு, எப்பா அவர் சொன்னது போலவே நீயும் சொல்லலாமே, சொன்ன அற்புதம் நடக்குமே, சொன்ன அதிசயம் நடக்குமே, சொன்னா சுகம் வருமே. ஆனா இன்றைக்கு நாம் சொல்றது இல்லை. ஆனா இன்றையிலிருந்து ஒரு முடிவு எடுப்போம். இனிமேட்டு நாம் சொல்ல போகிறோம். என்ன சொல்ல போறோம்? கர்த்தர் என்னை கைவிடுவதும் இல்லை, கர்த்தர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை. சொல்லுங்க, கர்த்தர் என்ன கைவிட மாட்டார், கர்த்தர் என்ன விட்டு விலக மாட்டார். அது மட்டும் இல்லை, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், சொல்லுங்க, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் எனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் கால் மிதிக்கும் எவ்விடத்தையும் எனக்கு தருவார். ஹல்லேலூயா. அப்போ இதை சொல்லுங்க. ஆமென். இன்னொரு வசனத்துக்கு போலாம். உபாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம். 28ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய ஆசீர்வாதங்களை சொல்லியிருக்கிறார். கிட்டத்தட்ட இந்த 3வது வசனத்திலேருந்து பார்த்தீங்கன்னா 14வது வசனம் வரைக்கும் என்னன்னா ஆசீர்வாதம் தான். எல்லாமே ஆசீர்வாதம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் வீட்டில் என்ன பண்ணலாம்னா இதை குறித்து வச்சு என்ன பண்ணலாம்னா ஒவ்வொரு நாளும் சொல்லலாம், இந்த 3வது வசனத்திலேருந்து 14வது வசனம் வரைக்கும். ஆனால் இந்த ஆசீர்வாதங்களை எப்படி சுதந்தரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுக்குறார். எப்படி இந்த ஆசீர்வாதத்தை நீ சொந்தமாக்கி கொள்ள போற அப்படின்னு சொல்லும் போது 2வது வசனத்தில் பாருங்க, 28ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும், நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது. இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் என்னென்ன சொல்லியிருக்கிறார்? 3வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் ஆசீர்வாதங்களை சொல்லியிருக்கிறார். சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் என்ன ஆகும்னா உன் மேல வந்துடும் சொல்றார். எப்படி வரும்னு சொல்றார். இங்க 2வது வசனம் சொல்றார், நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது. இந்த கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும் பொழுது, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டிருக்கீங்களா? கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணுமா? நிறைய பேர் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும்னா என்ன பண்ண சொல்றாங்கன்னா, நீ மலை மேலே போயிட்டு தனியா உட்காரு, கர்த்தருடைய சத்தத்தை கேட்ப. சில நேரத்தில் பிசாசு கூட பேசும் பாருங்க. மலை மேலே உட்கார்ந்ததுனால கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்க முடியாது. இல்லை நீ உபவாசம் பண்ணு, கர்த்தருடைய சத்தம் கேட்கும். கர்த்தருடைய சத்தம் எப்படி கேட்கும்னா இங்க சொல்றாருன்னா, கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது. பாருங்க, கர்த்தருடைய சத்தம் எப்படி நாம் கேட்கிறோம் என்று சொன்னால், இது வார்த்தை, இதெல்லாம் கர்த்தருடைய சத்தம். இது எப்படி கேட்கறது? எப்படி கேட்பீங்க? படிக்கிறது இல்லை, அறிக்கை பண்ணும் போது, வாயை திறந்து சொல்லும் போது என்னன்னா கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்கிறோம். ஆமென்.
வார்த்தையே எங்கே வச்சிட்டாரு, சத்தத்தை எங்கே வச்சிருக்கிறாரு? வாயில வச்சிருக்கிறார். யார் வாயில? உங்க வாயில வச்சிருக்கிறார். அப்போ கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது, கர்த்தருடைய சத்தத்தை, கர்த்தருடைய வார்த்தையை நாம் அறிக்கையிடும் பொழுது என்ன நடக்குன்னா, இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து பலிக்கும். சொல்ல 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 என்ன ஆகுதுன்னா, ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து உங்கள் மேல் பலிக்கிறதா. ஆங்கிலத்தில் எப்படி வருதுன்னா, blessing will overtake. என்ன பண்ணுதுன்னா, ஓவர்டேக் பண்ணுது. இந்த வண்டியெல்லாம் போனால் என்ன பண்ணணும்னா ஓவர்டேக் பண்ணி போவாங்க. அதே போல் என்ன சொல்கிறாருன்னா, ஆசீர்வாதம் என்ன பண்ணுதுன்னா உன்னை ஓவர்டேக் பண்ணும், உன்னை எட்டி பிடிச்சிரும். எப்போனா வாயை திறந்து சொல்ல சொல்ல சொல்ல. ஆமென். என்ன சொல்லணுமா? 3வது வசனத்தை பாருங்க. நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பா. வாயை திறந்து சொல்லுங்க, நான் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். என் கர்ப்பத்தின் கனியும், என் நிலத்தின் கனியும், என் மாடுகளின் பெருக்கமும், என் ஆடுகளின் பெருக்கமும், மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். என் கூடையும் மாப்பிசைகிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நான் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், நான் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். எனக்கு விரோதமாக எழும்பும் என் சத்துருக்களை கர்த்தர் எனக்கு முன்பாக முறியடிக்கும்படிக்கு ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியா எனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியா எனக்கு முன்பாக ஓடி போவார்கள். கர்த்தர் என் களஞ்சியங்களில் நான் கையிடும் எல்லா வேளையிலும் எனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கொடுக்கும் தேசத்திலே என்னை ஆசீர்வதிப்பார். தேவனாகிய கர்த்தரின் கட்டளை கை கொண்டு அவர் வழியில் ஆணையிட்டபடியே எனக்கு தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாரும் கண்டு எனக்கு பயப்படுவார்கள். எனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் என் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்திலே கர்த்தர் என் கர்ப்பத்தின் கனியிலும், என் மிருக ஜீவன்களின் பலனிலும், என் நிலத்தின் கனியிலும் எனக்கு பரிபூர்ண நன்மையை உண்டாக்க கட்டளையிடுவார். ஏற்ற காலத்தில் என் தேசத்தில் மழை பெய்யும், நான் கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் எனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலியாக்கிய வானயத்தை திறப்பார். நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், நான் கடன் வாங்காதிருப்பேன். ஆமென். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நாம் வாளாயிராமல் தலையாயிருப்போம், கீழாயிராமல் மேலாயிருப்போம். இது எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணோம்னா சொல்ல வேண்டுமா? தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுப்பாயானால் இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து பலிக்கும். எப்போ பலிக்கும்னா, நம் வாயை திறந்து சொல்ல 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 இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் என்ன ஆகுதுன்னா நம்மேல் வந்து பலிக்கிறது. ஆமென். எல்லாத்தையும் பைபிளில் வச்சிட்டாரு. பைபிளில் வச்சதுனால உங்க மேல பலிக்க போறது கிடையாது. ஆண்டவர் சிலுவையில் போயிட்டாரு, சிலுவையில் உங்களுடைய பாவங்களை சுமந்துட்டாரு, உங்களை நீதிமான் ஆக்கிட்டாரு. நீ உங்களுக்கு மோட்சத்துக்கு போறதுக்கு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. அவர் செஞ்சதுனால நம்ம மோட்சத்துக்கு போறோமா? செஞ்சதுனால நம்ம ரட்சிக்கப்படுகிறோமா? இல்லை. எப்போ ரட்சிக்கப்படுகிறோம்னா வாயை திறந்து சொல்லும் பொழுது தான் ரட்சிக்கப்படுகிறோம். அதே போல எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் வச்சுட்டாரு. உன்னதங்களே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எப்போ நம்முடைய வாழ்க்கையில் அது சொந்தமாக போகுதுன்னா, எப்போ வாயை திறந்து சொல்றோமோ அது நம்முடைய வாழ்க்கையில் சொந்தமாகுது. ஆமென். வாயை திறந்து சொல்லாத வரைக்கும் ஆசீர்வாதங்கள் பைபிள்லே தான் இருக்கும், எல்லாம் அப்படியே தான் இருக்கும். ஆனால் வாயை திறந்து சொல்லும் போது இந்த விதை நம்முடைய இருதயத்தில் விதைக்கப்படுகிறது, இது வளர ஆரம்பிக்கிறது. ஆமென். இதெல்லாம் என்னது? சும்மா கிடையாது. இதெல்லாம் விதைகள், அற்புதமான விதைகள், கெட்டு போகாத விதைகள், ஜீவனுள்ள விதைகள். இதை எடுத்து உள்ள போடும் போது இது என்ன ஆகுதுன்னா வளர ஆரம்பிக்கிறது. ஆமென். ஒருவேளை இன்னைக்கு வியாதியோடு இருந்தீங்கன்னா என்ன சொல்லணும்? நான் சுகமானேன், அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன். இதை சொல்லுங்க.
கடன் பிரச்சனை இருந்தீங்கன்னா இதை சொல்லுங்க, நான் அநேக ஜாதிகளுக்கு இறங்கி கடன் கொடுப்பேன், நான் கடன் வாங்காதிருப்பேன். பிசாசு தொந்தரவு பண்ணுது பாஸ்டர், நைட் ஆனால் ஏதோ மெரிக்கிற மாதிரி இருக்கு பாஸ்டர். சொல்லணும், என்ன சொல்லணும், எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். எனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருவார்கள், ஆனாலும் 7 வழியாய் என்ன மெதிக்கணும்னு வரும், ஆனால் ஓடுறோம் அது. ஆமென். சொல்லும்போது கர்த்தர் என்ன பண்றாருன்னா சுகத்தை நம்முடைய வாழ்க்கையில அவர் கொண்டு வருகிறார். ஆமென். இன்னிலிருந்து சொல்ல ஆரம்பிங்க. அடுத்த வாரம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நாவை குறித்து பார்க்க போகிறோம். இந்த நாவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று நாம் யாக்கோபு புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். அடுத்த வாரம் வாங்க, அடுத்த வாரமும் சர்வீஸ் நடக்கும். எல்லாரும் எழுந்து நிற்கலாம், ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, குமாரனாக இயேசுவின் நாமத்திலும் மண்டையில் வருகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் பார்த்தது போலவே ஆண்டவரே அறிக்கையிடுதல் மூலியமாய் ஆண்டவரே ஜாஷுவாவை பார்த்து சொன்னீங்க, யோசுவாவை பார்த்து சொன்னீங்க, இந்த நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகம் உன் வாய் விட்டு பிரியாது இருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாய் சொன்னீங்க. இரவும் பகலும் அதை வாயை திறந்து சொல்லிட்டே அந்த வாக்குத்தத்தங்களை இரவும் பகலும் சொல்லிக்கொண்டே இரு அப்படின்னு சொன்னீங்க. அப்பொழுது உன் வழி வாய்க்கும். ஆண்டவரே, இன்றைக்கு எங்களுக்கு சுகம் வேணும் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்றைக்கு எங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும் ஆண்டவரே. இன்றைக்கு எங்களுடைய கடன் பிரச்சனை மாறணும் ஆண்டவரே. இன்றைக்கு தோல்வியில் இருக்கிறோம், வெற்றியுள்ள வாழ்க்கையை நாங்கள் வாழணும் ஆண்டவரே. ஆனால் எல்லாத்துக்கும் தீர்வை எங்கே வச்சுருக்கிறீங்கன்னா எங்கள் வாயில் வச்சுருக்கிறீங்க ஆண்டவரே. இரவும் பகலும் நாங்கள் அதை தியானிக்க போகிறோம். இரவும் பகலும் உடைய வாக்குத்தத்தங்களை நாங்கள் சொல்லி ஆண்டவரே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள போகிறோம், சுகத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம், நன்மைகளை பெற்றுக்கொள்ள போகிறோம், வெற்றியை நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறோம். கர்த்தாவே, நீ சொல்லி இருக்கிறீர் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறதுன்னு சொல்லி இருக்கிறீர். அதில் பிரியப்படுகிறவன் அதன் கனியை புசிப்பான் என்று சொல்லி இருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் மரணத்தை ஆண்டவரை பிரியப்படுகவில்லை ஆண்டவரே. ஆண்டவரே, ஜீவனை நாங்கள் பிரியப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஜீவனை ஒவ்வொரு நாளும் சொல்ல போகிறோம். கர்த்தாவே, வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கையாய் மாறப்போகிறது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். என்னுடைய வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கையாய் மாறப்போகிறது. இப்பொழுது இருக்கிற வாழ்க்கை எங்களுக்கு கிடையாது ஆண்டவரே. இந்த தோல்வியின் வாழ்க்கை எங்களுடையது அல்ல. எங்களுடைய வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கை, அற்புதமான வாழ்க்கை, தலை நிமிர்ந்து வாழுகிற வாழ்க்கை, தலை குனிந்து வாழுகிற வாழ்க்கை அல்ல. கர்த்தாவே, எங்களுக்காக வைத்திருக்கிற வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை ஆண்டவரை. நிமிர்ந்து வாழுகிற வாழ்க்கைக்குள்ள ஆண்டவரை நாங்கள் பிரவேசிக்கிறதுக்கு ஒரே வழி, எங்கள் வாயை நாங்கள் மாற்றணும். ஒவ்வொரு நாளும் சொல்லி கொண்டே இருப்போம் ஆண்டவரே. அதை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும், அந்த கானானை சுகந்தரிக்கிற வரைக்கும் ஆண்டவரே நாங்கள் சொல்லி 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 அந்த கானானை நாங்கள் எளிதாய் சுகந்தரிக்க போகிறோம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வந்த ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக, கிருபை பாராட்டுவீராக ஆண்டவரே. ஆலயத்தின் நன்மையினால் ஜனங்கள் திருப்தியாக்கப்படுவார்கள் என்று எழுதியிருக்கிறது ஆண்டவர். வந்திருக்கிறாங்க, ஆசீர்வதிச்சு அனுப்புங்க ஆண்டவர்களுக்காக. வானத்தின் பலகணிகள் திறக்கப்படட்டும் கர்த்தாவே. ஆசீர்வாதமா போகும்பொழுதே ஆசீர்வாதம் ஆண்டவரே இவள் கதவை தட்டட்டும் கர்த்தாவே. நீர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றிலும் வல்ல கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.